எஸ்கியூஸ் மீ, எஸ். நீங்க தான் ஆட்டோ டிரைவரா? எது ஏன் கேக்குறீங்க? இல்ல, ஆட்டோவை அங்க விட்டுட்டு இங்க நிக்கிறீங்களா, அதனால தான் காக்கி கேட்டேன். ட்ரெஸ் போட்டுக்கனே. அப்ப என்ன ஆட்டோ டிரைவர் தெரியல உங்களுக்கு? போலீஸ் கூட தான் காக்கி யூனிஃபார்ம் போடுறாங்க. போலீஸா? ஏங்க ஏங்க இந்த பிரச்சனை மாட்டி விட பாக்குறீங்க? பிரச்சனை இல்லங்க, உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க வந்திருக்கேன். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி அப்படின்னு கேட்க மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு எப்படிக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் இருக்கு. நீங்க சொல்யூஷன் சொல்லுங்க, அத நான் சல்யூட் பண்ணி கேட்டுக்கிறேன் சார். உங்களுக்கு சமைக்க தெரியுமா? வெஜ்ல இருந்து நான்வெஜ் வரைக்கும் சூப்பரா சமைப்பேன். சுமாரா இருந்தா நானே சாப்பிடுவேன். எது சும்மா தமாஷா காமெடியா? அப்ப ஆட்டோ டிரைவர் சமையல்காரனா மாறிட வேண்டியதானே? அது எப்படி சார் முடியும்? அதாவது வெள்ளி சனி உங்க ஹோட்டல் அசோக் பில்லர்ல, சரி. ஞாயிறு திங்கள் உங்க ஹோட்டல் கிண்டில, அப்புறம் செவ்வாய் புதன் உங்க ஹோட்டல் போரூர்ல, வியாழக்கிழமை உங்க ஹோட்டல் பூந்தமல்லியில, அப்புறம் மறுபடியும் வெள்ளி சனி இங்க. எப்படி? என்ன பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தெரியுதா? இந்த பார் மிஸ்டர், இன்னைக்கு சமையல் இல்ல, வேற எந்த பிசினஸ் பண்ணாலும் 10க்கு 10 இடம், குறைஞ்சது 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ், 15,000 ரூபாய் வாடகை. நீங்க சொல்றபடி பண்ணா டோட்டலா 50 லட்ச ரூபாய் செலவாகும். அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு பாத்திரம், கேஸ், இதுக்கெல்லாம் நான் எங்க சார் போறது? சலிசன் கொடுக்குறாரா? சலிசன் இதுக்கு எதுக்குங்க கடை எடுக்கணும்? இதெல்லாம் ஆட்டோலயே பண்ணலாமே. எது இதெல்லாம் எப்படிங்க ஆட்டோல பண்றது? உங்க பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. கேஸ் ஆட்டோனா கேஸ் போட்டுக்கிட்டு, பெட்ரோல் ஆட்டோனா பெட்ரோல் போட்டுக்கிட்டு, ஊரெல்லாம் சுத்திட்டு கடைசியில அம்போன்னு போண்டியாய் நிக்கணும். இதுக்கு பருத்தி கொட்ட குடோன்ல இருந்துக்கலாமே. இதுக்கு எதுக்குங்க பெட்ரோல் ஆட்டோ கேஸ் ஆட்டோ யூஸ் பண்றீங்க? இத இ கார்ட்ல பண்ணுங்க. ஈ காட்டுனா எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார். அதாவது எலக்ட்ரிக் லோட் ஆட்டோ. எலக்ட்ரிக்கல் லோட் ஆட்டோ. ஏங்க இன்னைக்கு இபி ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ஆகுது தெரியுமா? கமர்ஷியல் இபி ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ஆகுது தெரியுமா? எதுக்கு கமர்ஷியல் இபி? நார்மல் வீட்டு இபிலயே வெறும் 5 மணி நேரம் சார்ஜ் பண்ணா போதுங்க. ஒரு யூனிட்டுக்கு நீங்க 6 ரூபான்னு போட்டா கூட 5 மணி நேரத்துக்கு வெறும் 30 ரூபா தான். அப்போ ஒரு நாளைக்கு வெறும் 30 ரூபால 100 கிலோமீட்டர் போலாங்க. சூப்பர் ஆப்ஷன். அது மட்டும் இல்லாம யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அஃபோர்டபிள் பிரைஸ்ல குடுக்குறாங்க. அப்படியே சார் வெயிட் பண்றீங்க? வாங்க இந்த இடத்துக்கு போவாங்க. ப்ளீஸ் கம். எப்படி பில்டிங்? ஏன் சார் என்ட்ரன்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாகுதா? உள்ள போய் பாப்போம், அதை விட பிரம்மாண்டமா இருக்கும். பிரபா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அது என்ன சார் அவங்களுடைய லோகோவா? இல்ல, எல்கோன்னு இருந்த அவங்க கம்பெனிய இப்ப பிரல் கார்னு மாத்திருக்காங்க. அதான் அந்த புது லோகோ. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எல்லாம் தெரிஞ்சுக்கு சார் உனக்கு. என்னங்க வண்டி இது? உள்ள ட்ரேலாங்குது. இதுதான் வெஜ் கார், காய்கறி விக்கிறதுக்கு யூஸ் பண்ற வண்டி. ஓஹோ, இந்த வண்டிங்க. இதுதான் வாட்டர் கேன் இ லோடர். வாட்டர் கேன் பிசினஸ் பண்றாங்க, அவங்க யூஸ் பண்றது. ஒரு டைமுக்கு 20 கேன் எடுத்துட்டு போலாம். இது நாங்க ஃபுல்லா மூட்டுக்குது. மழைக்காலங்கள்ல எல்லா பொருளையும் சேஃப்டியா எடுத்துட்டு போறதுக்கு க்ளோஸ்டு பாடி இ ஆட்டோ. என்ன டெக்னாலஜி பாருங்க. இது நாங்க நம்ம ஐட்டம் மாதிரி இருக்குது. ஆமாங்க, இப்ப நம்ம பிரபா இ ஆட்டோல இது பேசஞ்சர் ஆட்டோ, அதாவது கமர்ஷியல் பேசஞ்சர் ஆட்டோ. இன்னும் 2 மாசத்துல மார்க்கெட்டுக்கு வந்துரும். வந்துருச்செல்லாம். இதுங்க க்ளோஸ்டு பாடி 3 சைட்ஸ் ஓபன். அதாவது பெரிய சைஸ் பிரியாணி டெக்ஸா இருக்கு பாருங்க, அத லோட் பண்ணி எடுத்துட்டு போய் பிசினஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, டீ கடை போடலாம், ஸ்நாக்ஸ் போடலாம், பாப்கார்ன் விக்கலாம். இப்படி வெரைட்டி சாட் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு இது எவ்வளவு வெரைட்டி இது பாருங்க. ஏங்க நீங்க சொன்னீங்க கிச்சன், இததான் நான் உங்களுக்கு சொன்னது. பாத்தீங்களா, ஃபுல் செட்டப் இருக்கா? இருக்குதுங்களா? பாருங்க, அடுப்பு, தோசை கல்லுன்னு எல்லா செட்டப் இருக்கு. சவுத் இந்தியன் மட்டும் இல்ல, சப்போஸ் நீங்க சைனீஸ் பண்றதா இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி எல்லாத்தையும் செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏங்க எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு பாருங்க. சூப்பருங்க. ஏங்க என்னங்க இந்த சின்ன வண்டிக்குள்ள ஹோட்டல் செட்டப் அப்படியே இருக்குதாங்க? அதுதாங்க நம்ம பிரபாவோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா இந்த இட்லி, தோசை, பூரி, பரோட்டா இதெல்லாம் போடுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த செட்டப். சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த 2 பர்னர் வேண்டாம், பெரிய பர்னரா ஒன்னு கொடுத்துருங்க, நாங்க பிரியாணி டெக்ஸா வச்சு சமையல் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. சில பேர் என்னன்னா நாங்க சைனீஸ் பண்ண போறோம், எங்களுக்கு ஒரு 4 பர்னர் இருக்க மாதிரி பெருசா பண்ணி கொடுங்க அப்படின்னுவாங்க. அந்த ஆப்ஷனையும் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி எந்த ஆப்ஷன் கேட்டாலும் அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பருங்க. எப்பா என்னங்க கொதிக்குது? அடுப்பு ஏத்தி வச்சிருக்கீங்க. நீங்க இங்க நிற்கலாம்ல? எது சும்மா தமாசுங்க.
சார் இது என்ன வண்டி சார்? இதுதான் நம்ம பிரபா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல வெஜ் கார்ட். வெஜ் கார்ட் அப்படின்னு என்ன சார்? அதாவது இதுல மொத்தம் 16 ட்ரே இருக்கும். பாட்டம்ல 8 ட்ரே, 2 லேயர், மொத்தம் 16 ட்ரே. இதுல 16 வகையான வெஜிடபிள்ஸோ இல்ல ஃப்ரூட்ஸோ வச்சு சேல்ஸ் பண்ண முடியும். இதோ மேல இருக்கு பாருங்க டிஸ்ப்ளே கிளாஸ், அது சும்மா பளபளன்னு இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச மாதிரி எப்பவுமே காய்கறிகளும் பழங்களும் ஃப்ரெஷ்ஷா தெரியும். இதை எடுத்துக்கிட்டு நீங்க ஏரியாவுல என்ட்ரி பண்ணாவே மக்கள்லாம் ஓடி வந்து வாங்குவாங்க. சார் இது என்ன வண்டி சார்? இதுதான் நம்ம பிரபா எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட வாட்டர் கேன் லோடர். வாட்டர் கேன் லோடரா? எத்தனை கேன் வைக்கலாம் சொல்லுங்க பாப்போம். என்ன ஒரு 10 கேன் ஏத்தலாமா சார்? 20 கேன் வைக்கலாங்க ஒரே டைம்ல. 20 கேனா? சூப்பர். அது ஏன் சார் இது என்ன சார்? இது வந்து 3 சைடு ஓபன் க்ளோஸ்டு பாடி ஃபுட் கார்ட். முதல்ல கிச்சன் கார்ட் காட்டுனீங்க, இப்ப ஃபுட் கார்ட் காட்டுறீங்க. அதுக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? சூப்பரான கேள்வி கேட்டீங்க. அதாவது பிரியாணி டேக்ஸா பெருசா இருக்கும்ல, அவ்வளவு பெரிய டேக்ஸா எடுத்து உள்ள வச்சு சேல்ஸ் பண்றதுக்கான இடம் கொடுத்திருக்காங்க. ஓஹோ. அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க டீ ஷாப் ஓபன் பண்ண வச்சுக்கோங்க, அதுக்கான செட்டப்பும் பண்ணி கொடுத்துறாங்க. டீ கடையுமா? அது மட்டுமா, அடுத்து இந்த ஐஸ்கிரீம் பார்லர், அதுக்கேத்த கூலர் செட்டப் வச்சு அதுல ஐஸ்கிரீம் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். பிளஸ் நீங்க பாப்கார்ன், பொட்டேட்டோ ரோல், இந்த சாட் ஐட்டம்ஸ் அதுக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வாங்கின ஐட்டத்தை நின்னு சாப்பிடுறதுக்கு இந்த இடத்தை யூஸ் பண்ணலாம். அப்படியே அழகா ரசிச்சு சாப்பிடலாம். அவ்வளவு யூஸுங்க இது. எப்படி இருந்தது உங்க ஆட்டோக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? என்னங்க அப்படியே மிதக்குதுங்க வண்டி, காத்துல வர மாதிரி இருக்குங்க. அதான், அதாவது நம்ம பிரபா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல கமர்ஷியல் பேசஞ்சர் ஆட்டோ இன்னும் 2 மாசத்துல மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. இதுல நம்ம 2 பேரும் முன்னாடி அசால்ட்டா உட்கார்ந்து வந்தோமே, பின்னாடி 4 பேர் உட்காரலாம். அப்படியா? குழந்தைங்களா இருந்தா 6 பேர் உட்காரலாம். உண்மையா சொல்றீங்க? 4 பேர் உட்காருங்க. ஏங்க நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க. 4 பேர் ஃப்ரீயா உட்கார மாதிரி தாங்க இருக்கு பின்னாடி. உங்களுக்கு புரியணும் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம். பல்கா இருக்கிறவங்களே 4 பேர் உட்காராங்களே பின்னாடி, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குல்ல. ஏன் சார் இது என்ன வண்டி சார்? ஃபுல்லா க்ளோஸ் ஆயிட்டு இருக்குது. அதான் பேரே, அதான் க்ளோஸ்டு பாடி இ கார்ட். இது எதுக்குன்னா இ காமர்ஸ்க்காக யூஸ் பண்றது. இ காமர்ஸ் அப்படின்னா என்ன சார்? அதாவது ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறது ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு சட்டை, வாட்ச், எது வேணாலும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம். அந்த பொருள்லாம் பத்திரமா நம்மளுக்கு வந்து சேரணும்னா அதுக்கு யூஸ் பண்ற சேஃப்டி வெஹிக்கிள். மழையில நனைஞ்சிடக்கூடாது, வெயில கலர் ஃபேட் ஆயிடக்கூடாது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சேஃப்டியா எடுத்துட்டு போய் மக்களுக்கு இறக்கிறதுக்காக இந்த க்ளோஸ்டு பாடிய ஃபுல் கவர்டு சேஃப்டியா கொண்டு போறாங்க. ஒரு விஷயத்தை எப்படி யோசனை பண்ணி செய்யறாங்க பாத்தீங்களா சார்? அதாங்க. அல்லங்க சார் வண்டி எடுக்க போறேன். எது? ஏன் சார் இது என்ன வண்டி சார்? இது ஓபன் லோடர் மல்டி பர்பஸ். அப்படின்னா அதாவது காய்கறியும் வாங்கிட்டு வரலாம், மளிகை சாமானும் மூட்டை மூட்டையை ஏத்த தந்தா ஏத்தலாம். எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியை. அப்படியா? நல்ல ஸ்பேஷியஸா இருக்கா? என்ன சார் எவ்வளவு வண்டிங்க சார்? அதான். ஏன் சார் இது என்ன வண்டி சார்? மேனுவல் ஹைட்ராலிக் டிப்பர். உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன், எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கன்ட்டு. சொல்றேன். அதாவது ஒரு 10 அடி தான் ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ள டாடா ஏசி வண்டி போக முடியாது. எப்படி போவோம்? அந்த மாதிரி ஏரியால இந்த வண்டி உள்ள போறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10 பாண்டு மணல், ஒரு 10 பாண்டு ஜெல்லி, ஒரே ஒரு மூட்டை சிமெண்ட் இப்படி தேவைப்படும். அப்ப பெரிய வண்டியை எடுக்க முடியாது, ரோடும் சின்னதா இருக்கு. சோ இந்த வண்டியை யூஸ் பண்ணா ஈஸியா கொண்டு போய் நம்ம வீட்டு வாசலுக்கே இறக்கிடும். ஹைட்ராலிக் டிப்பர் மேனுவலா இருக்கிறதுனால அப்படியே ஈஸியா தூக்கி வாசல்லையே இறக்கி விட்டு போயிடும். எப்படி சார் இவ்வளவு ஐட்டத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க? அதுதான் நம்ம பிரபா இ கார்ட். என்னங்க ஹாப்பியா? பயங்கர ஹாப்பி சார். ஒவ்வொரு வண்டியும்
அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குது சார். அதாங்க ஸ்பெஷல். பட் விலை தான் நம்ம கைக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப கம்மியா இருக்குங்க. பொய் சொல்லாதீங்க. அட சத்தியமா சொல்றேங்க, வெறும் 2.5 லட்சம் ரூபாயில இந்த வண்டியை தராங்க. வெறும் 2.5 லட்சம்? இந்த மாதிரி வண்டிகளுக்கு முக்கியமே பேட்டரி தான். ஆமா, அத பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையா? கரெக்டா கேட்டீங்க பாருங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு பேட்டரி தாங்க ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சில பார்ட்ஸ் எல்லாம் முக்கியமோ, இப்ப ஹார்ட் முக்கியம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வண்டிக்கு பேட்டரி ரொம்ப முக்கியம். சோ பிரபா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அவங்க உலக தரம் வாய்ந்த லித்தியம் பேட்டரி 5 கிலோவாட் யூஸ் பண்றாங்க. சோ நீங்க ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் சார்ஜ் பண்ணாவே போதும் 100 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணலாம். நீங்க அப்பவே சொன்னீங்க. பேட்டரிக்கு 3 இயர்ஸ்க்கு வாரண்டி கொடுக்கறாங்க. சப்போஸ் நடுவுல எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா ரீப்ளேஸ் வாரண்டியே கொடுக்கறாங்க. அதுவும் இல்லாம இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க, இந்த சஸ்பென்ஷன், ஹேண்டில், அப்புறம் இந்த மோட்டர் இருக்கு பாருங்க, 1.5 மோட்டர் கொடுக்கறாங்க. இது எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி கொடுக்கறாங்க. இத விட என்ன சார் வேணும்? எல்லாம் ஓகே சார். இப்போ இதுக்கான இவ்வளவு பெரிய தொகை நம்ம கிட்ட இல்ல, இஎம்ஐ ஆப்ஷன் ஏதாவது இருக்குமா சார்? சூப்பர் கேள்வி கேட்டீங்க. இந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கு சேர்த்தே சொல்றேன். அதுதான் சார். அதாவது முன்னெல்லாம் வண்டி வந்த புதுசுல இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இல்ல. ஆனா இப்ப வந்து 90% வரைக்கும் லோன் கொடுக்கறாங்க. சூப்பரான இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் கொடுக்கறாங்க, அவங்கவங்க சிபில் ஸ்கோருக்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. அதுவும் இல்லாம இந்த ஆர்டிஓல போய் நம்பர் வாங்குறது, இந்த மாதிரி சில பேசிக்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இவங்களே செஞ்சு கொடுத்துறாங்க. நீங்க வண்டியை புக் பண்ணா போதும், ஆன் ரோடுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் இவங்களே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. சரி சார், இப்போ எத்தனை % வரைக்கும் லோன் பண்ணி தராங்க சார்? அதான் சொன்னேன், 90% வரைக்கும் லோன் தராங்க. அப்புறம் என்னங்க, தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட். அவங்கவுங்க தேவைக்கு ஏத்த மாதிரி வண்டியை புக் பண்ணுங்க. வாழ்க்கையில பெரிய பிசினஸ் மேன் ஆகி வாழ்க்கையில ஜெயிச்சிருங்க. நான் வண்டியை புக் பண்ண போறது கன்ஃபார்ம். வாங்க சார் போலாம். வாங்க. நம்ம அசோக் பில்லர் டு லக்ஷ்மண் சுருதி போற வழியில பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும், பக்கத்துல லட்சுமி மகால் ஹால் இருக்கும். அதுக்கு பக்கத்து பில்டிங் நான் நிக்கிற இடம் தான் நம்ம பிரபா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிரல் கார். இங்க இ கார்ட், அதாவது எலக்ட்ரிக் லோட் ஆட்டோஸ் கிடைக்கும். உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி வண்டியை புக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில பெரிய பிசினஸ் மேன் ஆகி சாதிச்சு காட்டுங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம பிரபா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளர் கார் ஒரு நாளைக்கு பேட்டரி வெறும் 5 hours சார்ஜ் பண்ணா போதும். வெறும் 30 rupees தான். ஆனா 100 கிலோமீட்டர்ஸ். எப்படி? ஒரு நாளைக்கு வெறும் 30 ரூபா தான். ஆனா 100 கிலோமீட்டர். வண்டியோட விலை வெறும் 2.5 லட்சம் தான். அப்புறம் என்ன, டக்குன்னு புக் பண்ணுங்க. Upcoming comedy content on Shiva Pictures. Appa Sami, Aravind Swami. Chinna Papa Pedi Papa, Vajju in double action. உங்களை சிரிக்க வைக்க நான் ரெடி. நீங்க ரெடியா?